ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய 8 விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் எல்லாமே கலந்து வருது. இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னா ரிஸ்க் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 8 விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம இங்கே பார்க்க போகிறது பிஸ்னஸ் ஏர்னிங்ஸ். கிட்டத்தட்ட ஒரு NSE, BSE சேர்த்து மோர் தென் ஒரு 5000 கம்பெனிஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிஸ்னஸ், அதே மாதிரி ஒவ்வொரு கன்சிஸ்டன்ட் கம்பெனியோட வருமானம் அதிகமாகிறது. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா கம்பெனியோட ரெவன்யூ அப்படின்றது சேல்ஸு, டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரெவன்யூக்கு ப்ரொப்போர்ஷனில் ப்ராஃபிட்டும் க்ரோ ஆகணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் வந்து ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ப்ராஃபிட் மோர் தென் 20% மேலே இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ லாஸ்ட்டு 3 இயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கவனிக்கணும் இந்த ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டில். இதை ரொம்ப பேசிக் க்ரைட்டீரியா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு. கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னா அது அந்த கம்பெனி வார்னிங் ஸ்டேஜுக்கு டர்ன் ஆகுது அப்படின்றத எடுத்துக்கலாம். பேலன்ஸ் ஷீட், கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அதாவது கம்பெனியோட நிதிநிலை அறிக்கை. இந்த நிதிநிலை அறிக்கையில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கம்பெனிக்கு எவ்வளோ கடன் இருக்குது. ஸோ அவங்களால மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலில் கடன் ரீட்டைன் பண்ணுறாங்களா, அதே மாதிரி கடன் வந்து அவங்களோட கை மீறின கடன் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை தொடர்ந்து கடன் அதிகமாக்கிட்டே இருக்கிறாங்களா, இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ மேனேஜ் பண்ணக்கூடிய கடன் அந்த கம்பெனி ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கலாம். இன்றைக்கி நிலைமைக்கு கடன் இல்லாமல் எந்த கம்பெனியும் ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு இடத்துல அவங்க கிரெடிட் வந்து கம்பெனி நேமில் வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க. கேஷ் ஃப்ளோ, வெறும் நம்பர்ஸு மட்டுமே ஒரு கம்பெனியை க்ரோ பண்ணிடாது. ஏன்னா ப்ராஃபிட் இவ்வளோ வந்திருக்கு, நாங்கள் இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாமே ஒரு பக்கம் வெறும் நம்பர்ஸாக இருந்தாலும் அந்த ப்ராஃபிட் அவங்களுக்கு பணமாக இல்லை கேஷாக எப்போ ஃப்ளோ ஆகுது அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் 500 கோடி ரூபா ப்ராஃபிட் ஒரு கம்பெனிக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு 300 கோடி தான் வந்து கேஷ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க சேல்ஸ் பண்ண ப்ராஃபிட்லேருந்து. மீதி 200 கோடி ரூபா மேபி கிரெடிட் இல்லை போஸ்ட்போன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா இந்த கேஷ் ஃப்ளோவை பொறுத்து கம்பெனியோட ரியல் க்ரோத் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நெகட்டிவ் டெபாசிட் ப்ராஃபிட். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த ஒரு ரெட் ஃப்ளாக், ரொம்ப பெயினான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராஃபிட்டை வந்து அதர் இன்கம் மூலயமாவோ இல்லை ஏதோ ஒரு அசட்டை செல் பண்ணுறது மூலயமாவோ ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயமாக பார்க்கலாம். ப்ரொமோட்டர் கவர்னன்ஸ், இதில் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கிற கம்பெனி, அதே மாதிரி அவங்க ப்ளட்ஜ் பண்ணியிருக்கிற ஷேர் பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50% கிட்ட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அந்த கம்பெனியில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 10% மட்டுமே ப்ளட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் போது அது ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். ரொம்ப அதிகமாக ப்ளட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க, ஷேர்டி டீல்ஸ், அதாவது நியூஸுக்காக நிறைய மேனிப்புலேஷன் நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. வேல்யூவேஷன், லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி அப்படின்றது டிமாண்ட் அண்ட் சப்ளை, பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக உள்ளே என்ட்ராகும்போது டிமாண்ட் அண்ட் சப்ளை தொடர்ந்து சைக்ளிக் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு சில டைமில் டிமாண்ட் அதிகமாகும், ஒரு சில டைமில் சப்ளை அதிகமாகும். பட் ஆனால் லிக்விடிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஸ்டண்ட்டாக கன்சிஸ்டன்ட் க்ரோத்தோடு மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ அது வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லலாம். ரீசனபிள் PE, ப்ரைஸ் ஏர்னிங், ப்ரைஸ் டு புக் வேல்யூ, குட் லிக்விடிட்டி, இந்த ஸ்டாக் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ரொம்ப பென்னி ஸ்டாக்காக இருக்குது, வால்யூம் பெருசாக ட்ரேட் ஆகலை, அது ஆக்சுவல் ப்ரைஸ் ஃபேர் வேல்யூவோட ரொம்ப ஹையர் ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி மோட், ஸ்ட்ராங் நீச் க்ரோத் செக்டார். ஸோ ஒரு கம்பெனி இருக்குன்னா அது எந்த செக்டாரில் அந்த கம்பெனி இருக்குது, அந்த செக்டாரோட க்ரோத் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குது, மற்ற காம்படிட்டரை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்றது கம்பெனியோட க்ரோத்தை சொல்லலாம். அதே மாதிரி அந்த செக்டார் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஸோ அந்த 2 விஷயம் கம்பெனியோட க்ரோத்
இண்டஸ்ட்ரியோட growth ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸ்டாக் சூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி லோ மார்ஜின். ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா இந்த மார்ஜின் பேஸ்டு குவார்ட்டர்லி ரிசல்ட் தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுது. அந்த பர்டிகுலர் ஸ்டாக் ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆனாலும் மார்ஜினில் வந்து அவங்க ஸ்லிப் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து இறங்குறத நம்ம பார்த்துருக்குறோம். ரெண்டாவது கமாடிட்டி டிபெண்ட் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. க்ளீன் ஆடிட், நோ ஃப்ராட். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஜென்யூனான கம்பெனி, ஜென்யூனான மேனேஜ்மெண்ட், ரெப்யூட்டட் இன்வெஸ்டாரோட ட்ரஸ்ட்டை ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. செபியோட நோட்டீஸ் ரிசீவ் பண்ணுறாங்க, கம்பெனியில் ஸ்கேம்ஸ் நடக்குது, லீகல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்சைடர், இன்ஸ்டிடியூஷனல், எஃப்ஐஏஸோட பையிங், டிஏஎஸோட பையிங் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதே போல் ப்ரொமோட்டர் ஸ்டேபிள் ஓனர்ஷிப் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. லாங் ரனுக்கு அடிக்கடி சேஞ்சஸ் இல்லாமல் ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து ஓனர்ஷிப் வந்து ஸ்டேபிளாக மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இதில் இன்னொரு நெகட்டிவ் என்ன, இல்லை நம்ம அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பெரிய ஒரு நெகட்டிவ் அப்படின்னா ரீட்டைல் ஹோல்டிங்ஸில் பம்ப் அண்ட் டம்ப், அதாவது சடனாக இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் ரெடியூஸ் ஆகும், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நடக்கும்போது அந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோ ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.